ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான சுவையான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே அடிபோலியான டேஸ்ட்டில் இருக்கும். இது செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரமே சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கணும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 குழிக்கரண்டி புளிக்காத தயிர், கறி ஊறுற அளவுக்கு தேவையான உப்பு, 2 சொட்டு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கறியை வைக்கிறதுக்கு 3 பல்லாரி பொடியை நறுக்கினது, 1 தக்காளி பழம், மல்லி இலை, புதினா, 1 பச்சை மிளகா போதும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அப்புறமா நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் நிறம் வரணும், பொன்னிறமாக வதங்கணும். இந்த மாதிரி நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்ல பொன்னிறமாக இருக்குது. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கிடுச்சு. அப்புறமா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க. கறியை நல்ல மசாலாவோட ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கறிக்கு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ ரொம்ப வேகலை, பாதி வேக்காடு தான் வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விடணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒன்று போல் அடிபிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மல்லியில் தூவி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு இறக்குங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி.
நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, அதுவும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.